வணக்கம். இனிய நியூஸ் அண்ட் ரீல்ஸ்க்காக உங்கள் கார்த்திக். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வந்து, ஆல்ரெடி நம்ம ஒரு ஒரு விஷயம் பார்த்துருப்போம். நம்ம டைரக்ஷன் டிரான்ஸ்லேட்டுக்கு சொல்லி மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, அது ரிலேட்டடா வந்து அந்த டைரக்ஷன் வாங்குனத ஆர்டர அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்மிட் பண்ணியிருக்காங்க. 5ஆம் தேதி சப்மிட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அ அவங்க இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு, இந்த சொத்து, பணம்லாம் வந்து வரணும் இல்லையா? அதுக்கு 3 வாரம் டைம் கேட்டிருக்காங்க இல்லையா? அதனால வந்து அவங்க 18ஆம் தேதி வரைக்கும் டைம் வாங்கியிருக்காங்க. இந்த பணம் சொத்துலாம் வரணும். அ அது வந்த பிறகு மத்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்த தகவல். அ அந்த 18ஆம் தேதி மறுபடியும் அங்க அந்த டிரான்சிட் கோர்ட்ல மறுபடியும் ஹியரிங் வரும். அப்ப அந்த சொத்து, பணம்லாம் வந்து அவங்க சப்மிட் பண்ண பிறகு, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலான்றது முடிவு எடுப்பாங்க. அந்த 18ஆம் தேதி ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்போதைக்கு வந்த தகவல், நாங்க வந்து டைரக்ஷன் வாங்குனத டிரான்ஸ்ஃபிட்ல ஒப்படைச்சுட்டோம். ஐ மீன் ஆர்டர் நாங்க காப்பி ஒப்படைச்சு, நாங்க டைரக்ஷன் மாத்திட்டோன்ற தகவல் நம்ம குடுத்துட்டோம். ஆ மத்த மத்த அசெட்டும் பணமும் நமக்கு வந்துடுச்சுன்னா, மேற்கொண்டு என்ன முடிவு பண்ணலான்றது 12ஆம் தேதி முடிவு எடுக்கலாம்ன்ற மாரி தகவல் வந்திருக்கு. ஸோ வரட்டும். 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன தகவல் வருதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம குடுத்துட்டே வரேன். இப்போதைக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. வந்த ஆர்டர வந்து டிரான்ஸ்ஃபிட் சப்மிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிரான்ஸ்ஃபிட் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் பேனிக் ஆக தேவையில்ல. ஒரு 2 இயரிங் 2 இயரிங் போகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 டூ 2 இயரிங் 3 இயரிங் போகும். ஏன்னா வந்து உடனே வந்து பேமெண்ட்னா முடியாது. சில ப்ராசஸ்லாம் இருக்கு. கோர்ட்னாலே சில ப்ராசஸ்லாம் இருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க பேமெண்ட் பத்தி போடுவாங்க. இதுக்கு மெயினா வந்து என்னதான் பணம் உள்ள வந்து சேர்ந்தாலும் கூட, கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து எப்படி வாங்க போறாங்க? எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ண போறாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க முடிவு எடுக்கணும். ஆன்லைன் மூலியமா பண்ண போறாங்களா? இல்ல வந்து வேற ஏதாவது மேனுவலா பண்ண போறாங்களான்றத அவங்க முடிவெடுத்து தான் அத வெளிய அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. ஸோ அனௌன்ஸ்மென்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு பேப்பர் நியூஸ், டிவி நியூஸ்லாம் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். என்னுடைய பர்சனல் கருத்து. ஸோ அப்படி பண்ணும்போது நான் உங்களுக்கு தகவல் குடுக்குறேன். மேற்கொண்டு எ அ அடுத்த வீடியோவுல நம்ப 18ஆம் தேதி முடிஞ்ச பிறகு நான் என்ன சொல்ல வராங்கன்றத நான் பார்த்து உங்களுக்கு சின்னதா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.